மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் மாற்றத்தின் முக்கியத்துவம் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா அந்த ஸ்கீம்லேயே வருஷக்கணக்காக தொடர்ந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது. சில ஸ்கீம்ஸில் அது வருஷக்கணக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஸ்கீம்ஸினுடைய மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்னை முதலீட்டாளர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸில் 10-20 வருஷம் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் நான் பார்த்த வரையில் அந்த மாதிரி 10-15 ஆண்டுகள் ரிட்டர்ன் கொடுத்த இன்வெஸ்டர்ஸ் கூட அதுக்கப்புறம் ஒரு ரஃப் பேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. 5-7 ஆண்டுகளுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பழைய மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணங்கள் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபெட்டிக் வரும். அவங்க பண்ணதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புதுமைகளை புகுத்த மாட்டார்கள். அந்த போர்ட்ஃபோலியோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. மாற்றங்கள் எதுவுமே அந்த போர்ட்ஃபோலியோவில் காலத்தோடு சேர்ந்து நடக்காது. காலத்துக்கு முன்னாடி மாற்றங்களை சரியாக செஞ்சு அந்த 10-15 வருஷம் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைஸ் பெருசானதுனால காலத்துக்கு முன்னாடி மாற்றங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும்.